ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. ரொம்ப பழைய வீடியோ தான். வேணான்னு டெலீட் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு நம்ம ஏன் டெலீட் பண்ணணும்? சரி, அப்லோட் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு பெரிய வீடியோ மட்டும்தான் இருக்குது. பாக்கி மற்றது எல்லாமே இன்னைக்கு மேலே எடுத்தால் தான். பழைய வீடியோஸ் எதுவும் இதுக்கு மேலே வராது. ஸோ அதனால் வந்துட்டு ஆயுத பூஜை முந்தின நாள் அன்றைக்கி தோரணம், மாயிலை தோரணம் கட்டுறதுக்காக மாயிலை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பசங்கக்கிட்ட சொல்லிட்டுனா அவங்க வந்துட்டு கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. படிக்க வேண்டியது இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதுக்காக டைம் கொஞ்சம் அவங்களே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கி வந்து பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் போய் அவங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. இது முந்தின நாள் வந்துட்டு மாயில வந்து ஒரு 11 இலை வந்து கோர்த்து வாசலில் கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் தாம்பூலம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி குட்டி ஜிப்லாக் கவரில் மஞ்சள் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி தாம்பூலன்றது வந்து நான் இங்கே அம்பாள் 3 பேருக்குமே வந்துட்டு கொடுத்துடுவேன். மற்றபடி வந்துட்டு வெளியாள் யாருக்கும் வந்துட்டு நான் கூட்டிட்டு வந்து கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நடுவில் கொஞ்சம் நான் வந்துட்டு நவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோவா நான் வர வச்சு கொடுக்கறதில்ல. ஏன்னா வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை வராமல் விட்டாங்க. எனக்கு அதனால அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. நம்ம எதிர்பார்த்து வராமல் இருக்கிறதால. ஸோ அதனால் நான் தாம்பூலம் கொடுக்கணும்னு நினச்சேன்னா கோயிலில் கொண்டு போய் கொடுத்துடுவேன். இல்லாட்டி நான் வீட்டில் எப்போவுமே ஆனால் வரலட்சுமி நோம்பா இருந்தாலும் சரி, ஆயுத பூஜை இருந்தாலும் சரி, எதுனாலும் 3 பேருக்கு அம்பாளுக்கு 3 தாம்பூலம் வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு, எங்கள் அம்மா, என் தங்கச்சி அப்படின்னு நான் கணக்கு வச்சு நான் எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் இது மாயிலை தோரணம் எல்லாமே கட்டிட்டோம். வாசலில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மாக்கோலம் போட்டுட்டோம். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் கலர் மட்டும் கொடுத்துட்டேன். அரிசி மாவுலேயே மஞ்சள் கலந்து தாமரைப்பூவுக்கு அதுக்கப்புறம் காவி இது எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி காலையில் போட்ட கோலம். அதுக்கப்புறம் பூஜைக்காக ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து காலையிலேயே நான் பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த தடவை கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் எனக்கு இழுத்துருச்சு. ஒரு துணி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாள் 3 பேருக்கும் 3 தாம்பூலம் 3 ப்ளவுஸ் பிட் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒரு ஒரு கோன் மருதாணிக்காக அப்புறமா பூ வச்சுட்டு பென் பாக்கெட் வைப்பேன். இந்த பென் வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் முன்னாடியே நம்ம கொடுத்தனேன்னா புது பென் எப்போவுமே எந்த எக்ஸாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் பழகுனா தான் அந்த பெண்ணு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக எழுத வரும். ஏதாவது ப்ராப்ளம்னா பெண்ணை வந்துட்டு நம்ம டக்குன்னு வேறு மாற்றுறதுக்காக. அதனால் வந்துட்டு எப்போவுமே எக்ஸாம் எதுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் பழகின பென் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதை எல்லாமே செட் பண்ணிட்டேன் அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரோட புக்ஸு பையனுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. அந்த டைம் அவன் லீவாக இருந்தாலும் அவன் ஊருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டான் படிக்கிறதுக்காக. அதனால் அவனுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு இவளது எல்லா புக்ஸுமே வச்சுட்டான். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு பூஜை வந்துட்டு அன்றைக்கி பண்ணல. ஒரு மதியானம் போலேயே நான் பண்ணிட்டேன் நான். காலையில் பண்ண வேண்டியது. ஆனால் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் அது எதனாலன்னே தெரில எனக்கே. அவ்வளோ நேரம் எனக்கு ஆயிடுச்சு. பொரிக்கல் அவல் இது எல்லாமே வச்சு படைச்சிட்டோம். அதுக்கப்புறம் கீழே போய் வண்டிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பூஜை போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். துளசி மரத்தில் விளக்கு, வாசலில் விளக்கு இது எல்லாமே ஏற்றிட்டு ஆயுத பூஜை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நல்ல மாதிரியே கும்பிட்டு அன்றைக்கி முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.